கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். சங்கீதம் 125:1 இப்படி சொல்லுது. இந்த முதல் வாரம் 1 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல். அல்லேலூயா. நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்பி சேவை செய்கிறவர்கள். வேதம் சொல்கிறது சங்கீதம் 37 அப்படி திருப்புங்களே, அது ஒரு வசனம் சொல்லுது. மூணு வாசிங்களே. கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன பண்ணுவேன்? தானியத்தை மேய்ந்து கொள்ளும் ஆண்டவர் சொல்லல. பல கோடி ரூபாயை மேய்ந்து கொள்ளும் சொல்லல. தங்க வயலுடைய பவுனை மேய்ந்து கொள்ளும் சொல்லல. என்ன சொன்னாரு? கர்த்தரை நம்பி நன்மை செய். இரண்டாவது எதை மேய்ந்து கொள்? சத்தியத்தை நீ மேய்ந்து கொள். வேதம் தெளிவா சொல்லுது. சத்தியத்தை நீ மேய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை நீ தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் வேதவசனம் தெளிவா சொல்லுது. சொல்றார் பாருங்களேன். இரண்டாவது வசனம் சொல்லுது 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருப்பமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் கரங்களை தட்டி உங்களை நம்மை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் என்னை விட்டு போங்க என்னை விட்டு போங்கன்னு தள்ளிவிட்டாலும் போக மாட்டாரு. ஏன்னா அவர் நம்மளை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டாரா? மகனாக தெரிந்து கொண்டார். இன்னொரு வார்த்தை சொல்லுது சுதந்திரவாளியாய் தெரிந்து கொண்டாராம். எப்படி தெரிந்து கொண்டா? சுதந்திரவாளி அனுபவிக்கிறவர்கள். தேவன் உங்களை அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை மறந்துவிடக் கூடாது. எவ்விடத்தில் நீங்கள் தேவனை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தேவனை மறந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில எல்லாம் மறந்து போயிடும். நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு சத்தியம் போனேன். அங்க சொல்றாங்க ஒரு கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்குது. நீங்க கர்த்தரை நம்பி காரியத்தை செய்தீர்களா என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொல்லி இவங்க சொல்லி நம்ம சில ஒரு காரியத்தை பண்ணோம்னா வாழ்க்கையில் ரொம்ப சுக்குநூறாகி குறுகி போயிடுவோம். கர்த்தர் என்ன சொல்றாரு கேட்கணும். பிரைஸ் எல்லாம் அங்க சொன்னேன். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? அது பிறகு நீங்க செஞ்சீங்களா? இல்லையா? இந்த மனுஷன் சொன்னார், இந்த மனுஷன் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிறமையில இருக்கிறோம் நாங்க. கர்த்தரை நம்புங்க. நீங்க அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு இந்த வசனத்தை மனதில் நினைத்து அவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டேன். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு குடும்பத்துல, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஜெபித்து நான் வந்திருக்கிறேன். நான் பார்ப்பேன். நான் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போவேன். அல்லேலூயா. அந்த நாட்கள் ஏதோ தடுமாற்றம், ஏதோ உற்சாகம், ஏதோ ஒரு அல்லேலூயா. எல்லாத்தையும் நாம் யோசித்து செய்தோம்னா வாழ்க்கையில குதூகலமா இருக்கலாம். பிசினஸ் அல்ல, எல்லாத்தையும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒன்று நமக்கு என்ன பண்ணாது? குறைபட நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். அவருடைய ஆலோசனைப்படி நாம நடந்தோம்னா அல்லேலூயா. இந்த வேதம் தெளிவா சொல்லுது. சங்கீதம் 127:1-2 சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 127:1-2 டக்குனு வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகி
கட்ட முடியாதுங்க. ஆண்டவர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம். பிளான் போடலாம், ஒரு இன்ஜினை வச்சு பிளான் போடலாம், நாம் அதுக்காக பணங்களை சேகரித்து வைத்திருக்கலாம். ஆனா தேவ சித்தம் இல்லாத வீட்டை கட்ட முடியாது. வீட்டை கர்த்தர் கட்டாராகில் அதை கர்த்தருடைய பிரயாசம். ஃபேமிலி, திருமணம், விவாகம் கர்த்தர் தான் கட்டணும். அப்பதான் அந்த வீடு கடைசி வரை எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கிற பருவத்தை போல இருக்கும். பிசாசு உள்ள நுழைய முடியாது. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு வாங்கி வரியாக்கம் அப்படி நம்ம நடப்பதனால தான் சில காலங்களிலே நாம் சீர்கெட்டு போய்விடுறோம். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை. அப்படி தேவன் ஆலோசனை சொன்னாலும் அதை உதறி விடுகிறோம், அதை தட்டி விடுகிறோம், அதை நம்பாம ஏதோ ஒரு பொறாமைக்கு அவங்க சொல்றாங்க என்று அவர்களை நாம் புறக்கணித்து விடுகிறோம். நேரமும் காலமும் சமயமும் வரும்போது மற்ற எல்லாத்தையும் நம்ம விசாரித்து அதை கணிக்கும் பொழுது அவர்கள் சொன்னது சரி, இப்பொழுது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உண்மை தத்துவம் நமக்கு வெளிப்படும் பொழுது இருதயம் வலிக்கும். காரணம் என்ன? நாம எதிலையும் சிந்திக்கப்படாத செயல்படுவதுதான் காரியம். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது. கர்த்தர் வீட்டை கட்டாராகிறது கர்த்தருடைய பிரயாசம். எப்படிதான் அந்த வீட்டை அவங்க கட்ட முயற்சி பண்ணாலும் அந்த வீடு கட்டப்படாது. ஒரு வசனம் சொல்றது, ஏசு சொல்ற புதிய ஏற்பாட்டுல மண்ணினால் கட்டுகிற வீடு என்ன பண்ணுமா? இடிக்கப்படும். ஆவியால் கட்டப்பட்ட வீடு புயல் காத்து வந்து புயல் வெள்ளம் வந்து கல்பாலின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். விசுவாசம், நம்பிக்கை, உறுதி எது மேல வீடு இருக்கணும்? கண்மலையின் மீது ஒரு வீடு இருக்கணும். அது பெருவெள்ளம் வந்து பெருகாற்று வந்து சூறாவளி காற்று வெள்ளம் வந்து அந்த வீட்டு மேல மோதினாலும் அந்த வீடு இடியாது. ஆனா மணல் மீது கட்டின வீடு என்ன ஆகும்? அந்த சூறாவளி காற்று வந்து அந்த வெள்ளம் வந்து அந்த மணல் வீட்டை என்ன பண்ணும்? இடித்து போட்டு விடும். அப்போ ஒரு விசுவாச வீடு, நம்பிக்கை வீடு எது மேல இருக்கணும்? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். அப்போது அது எப்படி இருக்கும்? அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விசுவாசத்தின் வீடு. இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க பாருங்க. இரண்டாவது வார்த்தை, கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலர் விடுத்திருக்கிறது. இந்த உலகத்தை யார்தான் பாதுகாக்கிறா? கர்த்தர் தான். செக்யூரிட்டியா பாக்குறாங்க. செக்யூரிட்டி வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்ட தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் கட்டுகிறவர் அல்ல, நகரத்தை காக்கிறவர். கர்த்தர் கதவை தட்டுகிறவர் அல்ல, குடும்பத்தை காக்கிறவர். கர்த்தர் தேசத்தை தட்டுகிறவர் அல்ல, கர்த்தர் தேசத்தை காக்கிறவர். கர்த்தர் தேசத்தை காக்காவிட்டால் ராம் முழுவதும் காத்திருக்கிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தருடைய கல்லறைய ஒரு 2 மனுஷன் காத்தாங்க. காக்க முடிந்ததா? இல்லை. தேவ தூதன் வரும்போது என்ன பண்ணாங்க? அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம மயங்கி விழுந்து விட்டார்கள். ஆண்டவர் உயிரோடு எழுந்து தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க புறப்பட்டு விட்டார். ஆனா பாக்கியவதி மரியா, 7 பிசாசு விரட்டின அந்த மரியா, மகதலேனா மரியா இயேசுவை கண்டடைந்தார். காரணம் என்ன? அவர் இயேசுவை முழுமையாய் நம்பினார். மரியா இயேசு உயிர்த்தெழுந்து உடனே யாரை சந்திக்கிறாரு? மரியாளே, யாரை தேடுகிறார்? நான் சொன்னாங்க இயேசுவை தேடுகிறேன். நான் தான் போய் என் சகோதரத்தை சொல்லும். அப்ப தேசத்தை கர்த்தர் காக்காவிட்டால் அதை காக்கருடைய பிரயாசம். ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணு பண்ண முடியாதுங்க. வேதவசனம் தெளிவா சொல்லுது. அடுத்தது 2 வாசிங்க.
நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தனித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதான் வாழ்க்கை கொடுக்கிறார். பிரியமானவர்களுக்கு குடும்பத்தை கொடுக்கிறார், பிரியமானவர்களுக்கு வீட்டை கொடுக்கிறார், பிரியமானவர்களுக்கு பிசினஸை கொடுக்கிறார், பிரியமானவர்களுக்கு எல்லா விதமான சமாதான சந்தோஷங்கிற இளைப்பாறுதலை தருகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பி என்ன பண்ணேன்? நன்மை செய். அப்பொழுது இந்த தேசத்துல பூமியில என்ன பண்ணுவேன்? சத்தியத்தை நீ அதிகமா மேய்வேன். தர்மம் மாத்திரம் ஒரு மனுஷனை மேம்படுத்தினாரு. கர்த்தருக்குள் நிலைத்து அவன் வளர்ச்சி அடையும் போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்றுதான் பைபிள் சொல்லுது. அதான் யோபு 1:10 வாசிக்கிறோம். யோபு 1:10 படி சொல்லுது, கர்த்தர் எல்லாம் யாருக்கு பொறாமை வருது? சாத்தான் பொறாமைப்படுகிறான். யோபை குறித்து பொறாமைப்படுகிற அளவுக்கு நீ சத்தியத்துக்குள்ள வாழணும். பொருளாதாரத்தில் வாழக்கூடாது. சத்தியத்துக்குள்ள நீ வாழ்ந்தா பொருளாதாரம் உன்னை தேடி வரும். நீ பொருளாதாரத்தில் வாழ்ந்தால் சாத்தான் சந்தோஷப்படுவான். ஆனா நீ எதுக்குள்ள வாழ அவர் விரும்புகிறாரு? சத்தியத்துக்குள்ள நீ வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேதம் தெளிவா சொல்லுது. 1:10 வாசிங்க. பாருங்க, யாரு பொறாமை கொள்ளுகிறான்? யாரு யோபு மேல பொறாமை கொள்ளுகிறான்? அவன் பொருளாதாரத்துல பெருத்தில், அவன் எதுல பெருத்திருக்கிறான்? சத்தியத்துக்குள் இருக்கிறதுனால்தான் பிசாசு அவன் மேல் பொறாமை வந்தது. அவன் பொருளாதாரத்து மீது அவனுக்கு பொறாமை வரல. அவன் சொல்லலாம், பொருளாதாரம் நீ அவனை வேலை அடைத்தீனா என்ன சொல்றான் பாருங்களேன், நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? நீ அவனுடைய கையின் கிரிகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்துல அவன் பெரியவனா இருக்கிறான். தாங்க கூடாத ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான் என்று யோபை குறித்து பிசாசு கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். யோபை மீது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றது பாருங்க, ஆனாலும் உமது கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் தூசிக்கானே பாரும் என்று தேவனோடு அவன் சவால் செய்கிறதை வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல்பாத்தில் உன் கையை நீட்டாதே என்றார். சாத்தானுக்கு உன்னுடைய சத்தியத்துக்குள்ள நீ நீதிமானா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஆனா ஆசீர்வாதமா உலக காரியத்தில் இருக்கிறது அவனுக்கு நல்லா பிடிக்கும். ஆனா கிறிஸ்துக்குள் இருப்பது, சத்தியத்துக்குள் இருப்பது, சத்தியத்தை மேய்த்துக் கொள்வது, சத்தியத்தை நாம் சத்தியத்துக்கு நான் பயப்படுகிறது தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு. அவன் தேவனோடு சமாலை கொண்டு வருகிறான். அவனை என்னிடத்தில் கொடுத்து பாரு. அவன் எப்படி சொல்றான்? உம்மிடத்திலே ஒரு கையை நீட்டுன்னு சொல்றான் பாருங்க. அல்லேலூயா. அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, கடைசி வரை தேவன் மீது அவன் பற்றுதலா இருந்ததுனால, தேவனை அவன் புறக்கணிக்காம இருந்ததுனால, தேவனை அவன் மறுதலிக்காம இருந்ததுனால, தன் மனைவாத்தி கூட அவன் புறக்கணியாம கர்த்தருடைய நாமத்தை அவன் மேன்மை பாராட்டினால, தன்னுடைய சிநேகிதர்கள் அவனை பொறாமை கொண்டு அவனை துக்கப்படுத்தினாலும் அவர்களுக்காகவும் அவன் வேண்டுதல் செய்தபடினால், காரணம் தேவனுடைய அன்பு அவனிடத்திலே இருந்தபடினால், நெருங்கி ஏவுகிறபடி தேவனை மகிமைப்படுத்தினதினால் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை, இந்த 1வது வசனத்தை போல, சீயோன் பர்வதத்தை போல எப்படி இருப்பான்? பூமியில நிலைத்திருப்பான். அவன் நம்பிக்கை யார் மேல் இருந்தது? கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? சீயோன் பர்வதத்தை போல எப்படி இருப்பாங்க? இந்த பூமியில நிலைத்திருப்பார்கள் என்று 125 சங்கீதம் 1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா?
அப்போ சாத்தான் யோபை கண் வைத்தபடினால் அவன் எங்க போறான்? நேர தேவனுடைய சன்னிதானத்திலே அவனை குறித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் குறித்து, அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, அவனுடைய மேன்மையை குறித்து அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க போய் அவனுக்கு வெடிமருந்தை வைக்கலாம் பார்த்தீங்களா? அப்போ உனக்கும் எனக்கும் எப்படி நீ நான் இருக்க வேண்டும் என்பதை, அப்படியாப்பட்ட உத்தமனாயிருந்த யோபுக்கு வந்த போராட்டத்தை விட நமக்கெல்லாம் வந்தா தாங்காது, தாங்கவே தாங்காது. நம்ம உடனே தேவனை மறுதலித்து விட்டு எங்கே போய் விடுவோம். ஆனா அவன் மறுதலிக்கவே இல்லை. பேதுரும் மறுதலித்தான். ஆனா பயம், உயிர் பயம். ஆனா யோபு பாருங்க, என் உயிரே போனாலும், என் மாம்சம் அணுகி போனாலும் அவனுடைய நன்மையை நான் புரிந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், கடைசி நாளில் என் தேவனாய் கர்த்தர் இந்த பூமியிலே நிற்பான். அவரை அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும் என்பதை உறுதியோடு அவன் விசுவாசித்தபடினால் தான் இரட்டையான ஆசீர்வாதத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது 2 ராஜாக்கள் 6:17 இப்படி சொல்லுகிறது. அன்பு சகோதரனே, வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எடுத்துக் கொள்ளுங்கள். 6:17 வாசியுங்கள். 16:17. அவன் பயப்படாதே, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எனக்கு அன்பான தேவன் என்ன சொல்றான்? எலியாவின் வேலைக்காரன், எலிசாவுடைய வேலைக்காரன் அவன் சொல்றான், அவனுடைய இதிலிருந்து வரும்போது மேல வாசிங்க, 13 வாசிங்க. அப்போது அவர், நான் மனுஷனை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோட்டானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதைகளையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே அவன் மலை மேல இருக்கிறான். ராஜா எலிசா பிடிக்க வேண்டும். அந்த அரண்மனையில் என்ன நடக்கிறதோ அதை எலியா கண்டு தன் ராஜா கிட்ட சொல்லிடுவான். அப்ப நம்ம ரகசியம் எல்லாம் அங்க இஸ்ரவேல் மக்களுக்கு தெரிகிறது, ராஜாவுக்கு தெரிகிறது. அதனால நம்ம இஸ்ரவேல் ராஜாவோட பண்ண முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தீர்க்கதரிசியா இருக்க எலிசா என்ன பண்ண வேண்டும்? கொல்ல வேண்டும் என்று அன்னைய நாட்டு ராஜா சித்தப்பட்டான். ஆண்டவர் ரகசியமா சொல்லிடுவாரு. உன்னை குறித்தும், உன் குடும்பத்தை குறித்தும், தேசத்தை குறித்தும், உன் வேலையை குறித்தும், போக்கை குறித்தும் பிசாசு அங்கே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான், எச்சரிக்கையாக இரு என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவான். அதான் நம்ம பைபிள் செய்யணும், அதான் நம்ம ஜெபிக்கணும், அதான் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாடணும். அப்பதான் உலகத்துல என்ன நடக்குது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவான். எப்படி எலிசாவுக்கு மட்டும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்? அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கர்த்தரோடு ஜெபிக்கிறவனாய், தேவனை தேடுகிறவனாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய், கர்த்தர் கொண்டாக தன்னை அர்ப்பணிக்கிறவனாய், கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டதுனாலதான் எலிசாவை தேவன் அனைத்து அந்த தேசத்துக்கு வருகிற எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி ராஜாவுக்கு சொல்லும்படி. அவதான் ராஜா முதல்ல யாரை கொண்டு வா? எலிசாவை கொண்டு வா. அவன் தலையை வெட்டு, அவன் போயிட்டானா அந்த நாட்டை நம்ம முடிச்சிடலாம். ஓ மை காட். அப்பதான் வேலைக்காரன் வரான், தூக்கி ஏற்றி வந்த பிறகு வெளியே வந்து மலையில இருந்த ஒரு கூடாரத்தில் இருக்கான். வெளியே வந்து பார்க்கும்போது அந்த மலையை சுற்றி என்ன இருக்கிறது? குதிரை, ராணுவம், சேனை வளைத்திருக்கிறது ஒரு தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு. அவன் அதை பார்த்துறான். கீழே வாசிங்க. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலத்தை எழுந்து விடிய புறப்பட்டையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் குதிரையை சுற்றி இருக்கிறதை கண்டான். ஓ, சாதாரண மனுஷங்க தீர்க்கதரிசி சரியா? அவனை சுற்றிலும் ஒரு பெரிய ராணுவ கூட்டம் சூழ்ந்து இருக்கிறதுங்க. பயந்தது யாரு? வேலைக்காரன். அப்பொழுது ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம், அழிய போகிறோம்.
அதற்கு எலிசா பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த உலகமே உன்னை எடுத்து வந்தாலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். வெள்ளம் போல சாத்தான் வந்தால் உனக்காக கொடி பிடிக்கிறவர் யாரு? ஆவியானவர் உனக்காக கொடி பிடிப்பான். அவரோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருப்பவர் யாரு? பெரியவர். வானத்தின் பூமி படைத்தவர், கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர், மரியாள் வயிற்றிலே பிறந்தவர், 33 வருஷம் இந்த உலகத்திலே உனக்காக எனக்காக ஊழியம் செய்தவர். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை உங்களில் இருப்பவர் பெரியவர். எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல எப்படி இருப்பாங்க? நிலைத்திருப்பாங்க. நிலைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து இந்த பூமியில மரிப்பார்கள். அவ்வளவு சீக்கிரம் மரிக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒருவன், நான் ஒருத்தி, நான் ஒரு குடும்பம் என்று கவலைப்படாதீங்க. நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணேன். உங்கள் வாசல்ல 2 தூதர்கள் இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா உங்க வீட்டை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. ரதத்தோடும் வில்லோடும் குதிரைகளோடும் உன் வீட்டை காக்கிறதுக்கு, ஒண்ணுக்கு உதவாத நம்மளை காக்கிறது, ஒண்ணுக்கு உதவாத நம்ம, ஒண்ணுக்கு உதவாத ஒண்ணு எண்ணி காப்பதற்கு எத்தனை கூட்டம் இருக்கான்? அது யாரு கண்ணால பார்த்தாங்க? அப்ப வேலைக்காரன் கண்ணு எப்படி இருந்தது? அவன் ஜெபிக்கிறது இல்ல, அவன் தீர்க்கதரிசியா தான் இருக்கிறான். ஆனா தேவனுடைய மகிமையை அற்பமா என்றது. எத்தனை பேரு அற்பமா என்றீங்க? ஊழியக்காரன் அற்பமா என்ன ஒண்ணு நீங்க பார்க்க மாட்டீங்க. அவன் வேலைக்காரன் அற்பமா என்ன? எலியாவை சோறு கொடுக்கறான், காசு கொடுக்கறான், அவ்வளவுதான். ஆனா அற்புதத்தை அவன் வேலைக்காரன் பார்க்கல. ஆனா எலிசா வேலைக்காரனுக்காக என்ன பண்ணான்? நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணனா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வேலைக்காரனுடைய கண்களை மறைத்து வைத்திருந்தார். எப்போது கர்த்தர் அப்படிதான் வச்சிருப்பார். அவன் பயந்தான், நடுங்கினான். ஐயோ ஆண்டவனே, நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா அவன் கண்கள் மூடப்பட்டிருந்தது. தீர்க்கதரிசியோட தான் இருக்கிறான். அவன் கண்கள் தெரியவில்லை. பயந்திருக்கான். உலக சிந்தையில இருக்கான், உலக காரியத்தில் இருக்கிறான், உலக மயக்கத்தில் இருக்கிறான், உலக பொருளாதாரத்தில் இருக்கிறான், உலக சிந்தையில இருக்கிறான். அதனால்தான் உலக காரியங்கள் எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள்ல கண்டது. ஆவிக்குரிய காரியம் அவன் கண்கள்ல பார்க்க முடியல. அப்பதான் நம்ம ஆண்டவர் யார், நம்ம தெய்வம் யார், நம்ம ரட்சகர் யார், நம்ம நேச பிதா யார் என்பதை ஆண்டவர் விண்ணப்பம் பண்றார். யார்? எலிசா. ஆண்டவரே, அவன் என்னோட இருந்தும் சில காரியத்தை பார்க்காம இருக்கிறான். அவன் கண்ணுல கொஞ்சம் திறந்துடும். நீ யார், நான் யார், நாங்கள் யார், நீ ஒரு வல்லமை என்ன, ஒரு சேனை என்ன, ஒரு பாதுகாப்பு என்ன, அவன் கண்களை கொஞ்சம் திறந்துடும் சொன்ன பிறகு அவன் கண்களை பார்த்து திறந்த பொழுது அவன் ஆச்சரியப்படுகிறான். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. அப்போது எலிசா கர்த்தாவே, இவன் பார்க்கட்டும், இவன் கண்களை திறந்துடணும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்கார கண்களை கர்த்தர் திறந்தார். எலிசாவை சுற்றிலும் கண்டான். யாரு கண்டது? வேலைக்கார கண்டான். அப்ப பயப்படுவானா? பயப்பட மாட்டான். கலங்குவானா? கலங்க மாட்டான். வேதனைப்படுவானா? ஐயோ, நம்மளை சுற்றிலும் ஒன்று உதவாத, நம்மளை சுற்றிலும் இப்படியாப்பட்ட சேனை பாதுகாப்பா இருக்கிறதா? அப்ப எலிசா மௌனமா இருக்கிறான். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறான். நீ நானும் ஜெபித்தா உனக்கு இருக்கிற பாதுகாப்பு கர்த்தர் காட்டுவார். நீ நானும் ஜெபித்தா உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை காட்டுவார். உனக்கு வருகிற ஆபத்தை காட்டுவான். நம்ம ஜெபிக்காத இருக்கிறதுனால தான்
நம்ம கண்கள் எதுவும் பார்க்கறது இல்லை, ஏதோ பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த வசனம் தெரியுமா சொல்லுது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தானியேல் புஸ்தகத்தில் எப்படி சொல்றார்? தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. கர்த்தருடைய பாதுகாப்பவர் எப்படி இருக்கிறாரு அதை நீ காணாத இருக்கிற. அல்லேலூயா. தானியேல் 3:28-29 வாசிங்க. 3:28-29. ஆதலால் அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஸ்தோத்திரம் எவ்வளவு அழகா சொல்ல. அவன் யாருடைய வார்த்தையை தள்ளினா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யாருடைய வார்த்தையை தள்ளினா? நீங்க தள்ளுவீங்களா? தள்ள முடியுமா உங்களால? நம்ம உலகத்தோடு ஊரோடு ஒட்டி போய் கொண்டிருக்கிறோம். தள்ளினா பாருங்க. யார் சொல்றது? சாட்சி யார் சொல்றா? ராஜாவே சொல்றாரு. யாரை குறித்து சொல்றாரு? தானியேலை குறித்து சொல்லுகிறார். உன்னை குறித்து ராஜா உலகம் சாட்சி கொடுக்கணும். தானியேலை குறித்து ராஜாவே கட்டளையிட்டான். சிங்கத்தின் குகைக்குள்ளே தள்ளின ராஜா கட்டளையிட்டான். யார் தெரியுமா? தானியேலு என் வார்த்தைகளை தள்ளினவர், என்னை அவமானப்படுத்தினவர், என் தேசத்தை அவமானப்படுத்தினவர். அவனுடைய கடவுளை மாத்திரம் நம்பினான். அப்படிதான் எழுதிருக்கு. அவனுடைய கடவுளை நம்பினான். அவனுடைய கடவுளை நம்பி நம்மள என்ன பண்ணான்? புறக்கணித்தான். ஆனா அவனை தேவன் காப்பாற்றினான். கரங்களை கர்த்தரை மகிமைப்படு. உன்னால புறக்கணிக்க முடியுமா? அல்லேலூயா. புறக்கணிக்க வேண்டும் உலகத்தின் காரியங்களை, கலாச்சாரத்தை புறக்கணிக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுது. 29 வாசிங்க. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எல்லா ஜனத்தாரும், எந்த ஜாதியாரும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எரிகலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானப்படுகிறது. இவ்வளவாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவர் உலகத்தில் இல்லை என்று அங்கே ராஜா சொல்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வசனம் நம்ம காதுக்குள்ள ஏறா நீங்க கரங்களை தட்டுவீங்க. யார் சொல்றது? நேபுகாத்நேச்சர் சொல்றான். கடைசி வரியை மட்டும் வாசிங்க. அவன் வீடு எரிகலமாக்கும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவர் உலகத்தில் இல்லை என்று சொன்னான். கரங்களை கட்டிங்க, மறுபடியும் தட்டுங்க. ஓ வேறு தேவன் உனக்கு விரோதமாய் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. வேறு ஒரு காரியம் உனக்கு விரோதமாய் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பூமியில ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை. பவுல் சொல்றார், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே துதிக்கப்படுகிற இயேசுவின் நாமமே அல்லாமல் ஒரு நம்ம இந்த பூமியில இல்ல. உன் அறிக்கை அப்படிதான் இருக்கணும், உன் மகளுக்கு அப்படிதான் இருக்கணும், உன்னுடைய சாட்சி அப்படிதான் இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சீயோன் பர்வதத்தை போல நிலைத்து இருப்பார்கள். உன் ஜெபம், உன் வேத வாசிப்பு, உன் நம்பிக்கை, உன் உறுதி, இரவு மேல் வைக்கிற உன்னுடைய அச்சம், பயம், கீழ்ப்படிதல் எல்லாம் இருக்கணும். ஆண்டோட எல்லாம் வெளிப்படுத்துவார், எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவார். ஒரு வசனம் இருக்குது, அறியப்படாத ரகசியம் அல்ல, வெளிப்படாத காரியமும் இல்லை. அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியப்படாத காரியம் எல்லாம் வெளிப்படுறோம். எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே ஆண்டவர் கொண்டு வந்துருவாராம். சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறான்.
முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியுமா? அரை பூசணிக்காயோ மறைக்கலாம். முழு பூசணிக்காய எங்க போய் எவன் வீட்டுல கொள்ளடிச்சுட்டு அரிசி வாங்கி நம்ம சமைக்க முடியும்? அல்லேலூயா. அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத காரியம் எதுவுமே இல்லை. எல்லாம் வெளியரங்கமா இருக்குது கர்த்தருடைய பார்வையில. தெரியுமா உங்களுக்கு? கீழ்ப்படிவோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். அது நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு கொரோனாவும் செய்த நன்மைகள் பரலோகத்துல கேட்டு அங்கே யார் வந்தது? யார் வந்தது? 2 தூதன் வந்து பேதுரு அழைத்து கொண்டு போய் கொல்லல் வீட்டில் அவனை ஆசீர்வதித்தான். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதுதான் வேத வசனம். அறியாமலே சேர்த்து வேற, அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. வேத வசனத்தை வாசித்து தரித்து அதை ஜெபித்து நம் தேவனை நோக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சீயோன் பர்வத்தை போல பூமியிலே நிலைத்திருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்போ தானியேல் 6:20-23 சொல்லுது பாருங்க. அப்படியே 6வது புஸ்தகம் 20-21-23 வரை. அப்போ தானியேல், ராஜாவே நீர் என்றும் மேல சொல்றாங்க. 20 வாசிங்க. ராஜா தெருவில் திட்ட வந்த போது புயல சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். என்னவா என்னவா? நல்லா வாசிங்க. இடைவிடாமல் நீ இடைவிடாமல் தேவனை ஆராதனை செய்ய வேண்டுமா? இடைவிடாமல் தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார், இடைவிடாமல் ஆராதனை செய்தார், இடைவிடாமல் அவர் நோக்கி தன் மாடி மேலே ஏறி தன் பலகணியை திறந்து அங்கே எருசலேமுக்கு நேராய் தேவனை வேண்டிக் கொண்டான், ஜெபித்தான், ஸ்தோத்தரித்தான். அவன் எங்கு சென்றாலும் முழங்கால் படிட்டு ஜெபித்தான். ஜெபிக்கிற ஒரு நாளும் குறைந்து போக மாட்டான். ஜெபிக்கிறவன் நஷ்டம் வராது. கர்த்தர் அவனை காப்பான். கர்த்தரை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. அவருடைய காரியத்தை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. புறக்கணித்தீங்களா ஆண்டவர் நம்மளை புறக்கணித்து விடுவான். நாம் அவரை புறக்கணித்தா அவர் நம்மளை புறக்கணித்துடுவான். தெரியுமா? வேற வசனம் சொல்லுது, நான் அவரை ஆகடியம் பண்ணினா அவர் நம்மளை ஆகடியம் பண்ணுவாங்க. ஆண்டவர் மட்டும் என்னைக்கு நீங்க ஆகடியம் பண்ணிடாதீங்க. பரிசுத்த ஓய்வு நாளையோ ஜெபத்தையோ நீங்க ஆகடியம் பண்ணீங்க, ஆண்டவர் நம்மள ஆகடியம் பண்ணி பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. கர்த்தருக்கு அஞ்சி நடப்பவன் யாரு? பேர் பெற்றவன். கர்த்தருக்கு அஞ்சி வாழ்பவர்கள் யாரு? பேர் பெற்றவர்கள். அவர்கள் இந்த பூமியில எப்படி இருப்பாங்களா? நிலைத்திருப்பார்கள், நிலைத்திருப்பார்கள். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பயம்தான் ரொம்ப முக்கியம். உலகத்துக்கு பயப்படுறீங்களோ, உலக காரியத்துக்கு பயப்படுறோம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா நீங்க கர்த்தருக்கு பயப்படணும். அவருடைய சட்ட திட்டங்களுக்கு பயப்படணும். அவருடைய வாக்கியங்களுக்கு நீங்க பயப்படணும். அது அவர் ரொம்ப விரும்புகிறார், ரொம்ப அதுல எச்சரிக்கையா இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. ஒன்னை தப்பிவிக்கிற ஒரு தேவன் ஒண்ண சிங்கங்களுக்கு தப்பிவிக்க நல்லவராய் இருந்தாரா? சிங்கத்துக்கு என்ன, கரடிக்கு என்ன, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தேவன் தப்பிவிக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டி கத்துறது. சில நேரத்தில் நம்ம கீழ்படிறதுனால சில காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளுது. ஆனா நம்ம உணர்றோம், ஆண்டவரே நான் கீழ்படியில, உங்களை நான் அசட்டை பண்ணிட்டேன், எனக்கு தயவா மன்னி. ஆண்டவர் மன்னிக்காத இருக்கிறாரா? உடனே வந்து மன்னிக்கிறேன். உடனே நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் செய்கிறார். அதான் நம்ம இயேசு, அதான் நம்ம கர்த்தர். ஏன் நம்ம அதை செய்யணும்? ஏன் அதை அனுபவிக்கணும்? அதோட ஒரு பாதமே எனக்கு போதும் என்று இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் தானே. எல்லாம் மிச்சம், எல்லாம் நீதம். அப்ப இன்னும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்பட்டோம். அப்படி நம்ம சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்படுவான். அப்ப பொருளாதாரம் நமக்கு வளரும். அப்ப நம்ம மேன்மை அடைவோம். அப்ப கர்த்தர் நம்ம மூலியமா அச்சாட்சி பெறுகிறார், மேன்மை அடைகிறார். கொஞ்சத்துல நம்ம அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரு கோபப்பட்டு நம்மளை கைவிட்டுருவார். ஆண்டவர் கோபம் தான் ஒரு விஷயம், ஒரு நொடி, ஒரு வினாடியில தீமை நம்ம வாழ்க்கையில வந்து போயிடும்.
அதுக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்? தொடர்ந்து இடைவிடாமல் நம்ம தேவனை ஆராதிச்சா சிங்கத்தின் குகையில தாலியனை காப்பாற்றின ஆண்டவர் ஒன்றியனை கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டாங்க. அவரே நம்ம பொழப்பா இருக்கிறோங்க. அவரே நமக்கு படிப்பு, அவரே நமக்கு வழி சக்தியை செய்வார். ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அடுத்த வசனம், அப்பொழுது தானியேல் நீ ஆண்டவனை வாழ்த்தணும், உலகத்தை நீ வாழ்த்தணும் சொல்றாரு தாவீது. சாரி தானியேல், நீ வாழ்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ என்ன வாழ்த்துற? நீ என்ன வாழ்த்த கூடாது. கர்த்தர் என்னை காப்பாத்திட்டா, நீ வாழ்க, நீ உன் தேசத்துல வாழ்க, நீ என்ன வாழ்கன்னு சொல்லாத. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ராஜாவே நீ வாழ்க, உமது ராஜ்யம் வாழ்க, உமது அரசு வாழ்க, உமது மக்கள் வாழ்க. தான் அப்படியே திருப்பி அவனை சொல்லிக்கிறான். அடுத்த வார்த்தை சொல்றது பாருங்க, சிங்கத்தினை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டால், அதேவென்றால் அவருக்கு ஏன் அவர் சிங்கத்தின் வாயை கத்தினாரு? ஏன் சிங்கத்தின் வாயை மூடி போட்டாரு? அவர் என்ன சொல்றா பாருங்க, நான் அதே நேரத்துல அதே என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் யாரு? குற்றமற்றவனா இருக்கிறேன். எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவள் நான் குற்றமற்றவனா இருக்கிறேன். எந்த குற்றம் இல்ல, குறைகள் இல்ல, மீறுதல் இல்ல, பாவம் இல்ல, அநீதி இல்ல, அநியாயம் இல்ல. நான் கர்த்தருக்கு விரோதமா செய்யல, மீறி ஏறி செஞ்சில்ல, மீறி போகல, ஜெபனால நான் புறக்கணிக்கல, நான் சரியா தான் இருக்கிறேன். அவரு எனக்கு சரியா செய்யறாரு. நான் சரியா இருந்தேன்னா எனக்கு நடப்பது எல்லாம் சரியா இருக்கும். நான் சரியா இல்லைன்னா எனக்கு கேடுபாடு வரும். அதை நான் தேவனுக்கு அறிக்கை பண்ண முடியாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் விஷயத்துல நான் கரெக்டா இருந்தேன். கர்த்தர் தான் என்னை சிங்கத்தின் வாயில் இருந்தும் பொல்லாத கொள்ளை நோய்க்கும் அந்தகார இருளுக்கும் என்னை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் கண்மணி போல என்னை நடத்தி செல்கிறார். ஒன்றும் குறைபடவில்லை. அதுக்கு காரணம் நான் தான் என்று ராஜா கிட்ட தன்னை குறித்து அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கும் முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். நம்ம வேலை செய்கிற எஜமானுக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. அவரும் ஒரு எஜமான், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எஜமான். அவருக்கு நம்ம நீதி கேடு பொய் புரட்டு எஜமான திட்டிடக்கூடாது, வஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு விரோதமான காரியத்தை நம்ம சொல்லிட்டோம்னா நான் அலைந்து தெரியும். அதனாலதான் நான் எஜமான் அவனு சொல்ல மாட்டேன். ஏன்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட எஜமான். அதனால்தான் இந்நாள் வரையும் பழைப்பு இருக்கிறது. எத்தனையோ பேர் ஓடிட்டான். ஆனா நமக்கு பழைப்பு இருக்கிறதுனா எஜமான நம்ம நேசிக்கிறோம். தகப்பனை போல, தாயை போல, சகோதரனை போல எஜமானுக்கு கீழ்படிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த பூமிக்குரிய எஜமான நம்ம போஷிக்கப்படுறோம். ஒரு நாளும் என் எஜமான நான் திட்டது இல்லை, வஞ்சிரமா அவங்களுக்கு விரோதமா பண்ணது இல்லை. ஏன்னா எஜமானை கொண்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல நான் ஒரு உதவி கேட்டிருந்தேன். தேங்காய் கேட்டேன். தேங்காய் ஒரு தேங்காய் கொடுப்பா, வீட்டுல சட்னி செய்யணும், புட்டு எனக்கு ரொம்ப ஆசை, 2 தேங்காய் கொடுத்து கேட்டேன். அவன் ஒரு தோட்டத்துல குடியிருக்கிறாரு. நான் போய் கேட்டேன். நாளைக்கு வாங்கினாரு. தெரிஞ்ச தம்பி தான், குழந்தை தான். நாளைக்கு வாங்கினான். மறுநாள் வா, மறுநாள். நானும் தொடர்ந்து 1 வாரமா போயிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த 2 தேங்காய் அவன் கொடுக்கல. நானும் புட்டு திங்க ஆசையா கொடுக்கல. பாருங்களேன், மறுநாள் 25 காய் என் வீட்டுக்கு வந்தது. கலந்தடி கத்தரை மகிழ்படுத்த நான் சொன்னேன், இருக்கிற காய் என்ன பண்ண, ஆளுக்கு 3-4 காயா கொடு. இன்னும் 25 காய் வருது, இன்னும் 25 காய் வரும். வீட்டுக்கு முன்னாடி 10-15 காய் அப்படியே ஒரு தொட்டி விடுது. அல்லேலூயா. நாம் நினைத்தது நமக்கு வராவிட்டால் கர்த்தர் கொடுப்பார். நம்மளை அலைய தெரிய வைக்க மாட்டார். 2 காய் தான் கேட்டேன். ஆனா நீங்க பாருங்க, நம்ம வீட்டுல நிறைய காய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. போனா வாங்க பாஸ்டர், தேங்காய் ஒரு 10 காய் எடுத்துட்டு போங்களேன்.
வேணாங்க இருக்குங்க. அதுவே ஒரு மாதிரியா தண்ணிலாம் விட்டு காஞ்சி போச்சு. எதுக்கு சொல்றேன்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சாட்சிக்காக நான் சொல்றேன், பெருமைக்காக நான் சொல்றேன். தொடர்ந்து போனேன். அப்படியே 2 காய் கொடுப்பா கொடு, வெளியில வாங்க முடியல, 40 ரூபான்றான், 50 ரூபான்றான். சின்ன காய் 20 ரூபா, பெரிய காய் 30 ரூபா, இன்னும் பெரிய காய் 40 ரூபான்றான். அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட முடியாது. ஆண்டவர்கிட்ட இலவசம் வாங்கி சாப்பிட்டுட்டு பழகிட்டோம். இலவசமா வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோம். என்னால உலகமும் ஆண்டவர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் கொடுங்க, நாளைக்கு வா, நாளைக்கு வா, நாளைக்கு வா. ஒரு வாரம் உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் தான். அப்ப நான் போகல. அப்புறம் வந்தது 25 காய். இன்னைக்கும் வந்துகிட்டே பைசாலாம் தேங்காங்க, சாதாரண தேங்காய் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உன்னை அனைத்து தேவன் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்னவா? ஒரு நன்மையும் குறைபடாது. சீயோன் பருவத்தை போல அவங்க எப்படி இருப்பாங்க? அசையாம இந்த பூமியில வாழ்வாங்க. அசையாம வாழ்வாங்க. கர்த்தர் இருக்கிறாரியா, போஷிப்பாரியா, கைவிட மாட்டாரியா. அதுக்காக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஈசாக்கு நடந்த ஒரு சம்பவம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26 ஒரு சம்பவம் தான். அவருக்கு கீழ்ப்படியா பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 26ல ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன். ஆண்டவர் அவனோடு பேசுறார். அவரு தனித்து ஒரு முடிவு எடுக்கிறான். ஆனா அந்த முடிவை ஆண்டவர் என்ன பண்றாரு? தடுத்து நிறுத்துறார். 26வது புத்தகம் 1 வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். பாருங்க, அவனுடைய முடிவை ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய சித்தத்தை அவர் பார்க்கிறார். அவன் நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். அவன் யோசனைகளை தேவன் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, அவன் ஈசாக்கு அவன் ஆலோசனைகள் கர்த்தர் பார்க்கிறான். அவன் நினைவுகளை கர்த்தர் பார்க்கிறான். அவனுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இல்ல ஆண்டவர் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன ஒன்ன பார்க்கிறேன். அவன் நினைச்சிட்டு இருக்கிற ஆலோசனை எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? அவரு நீ எங்க போகாத. அப்ப அவன் என்ன சித்தத்துல இருக்கிறான்? எகிப்துக்கு போக சித்தமா இருக்கிறான். எகிப்துக்கு போனோம், அவங்க பஞ்சம் வந்துட்டு என்னால பிழைக்க முடியாது, என்னால வாழ முடியாது, நான் எகிப்து தேசத்துக்கு போறேன். அங்க நதி ஓடிட்டு இருக்குது, அங்க குதிரை இருக்குது, அங்க யானை இருக்குது, அங்க பணம் இருக்குது, பணம் இருக்குது, பணம் இருக்குது நீ சொல்லி எகிப்துக்கு போக ஆசையா இருக்கிறான். எகிப்துக்கு போக ஆசையா இருக்கிறான் ஈசாக்கு. ஆண்டவர் அவனை தடுத்து நிறுத்துறாரு. காரணம் என்ன? அவன் கர்த்தரை தேடுகிறவனா இருந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவனா இருந்தான், துதிக்கிறவனா இருந்தான், இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனா இருந்தான், ஒரு கூடாரத்தை கட்டி தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி ஜெபிக்கிறவனா இருந்தான். ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தான், ஈசாக்கு அப்படித்தான் இருந்தான். அதனால்தான் கர்த்தர் தரிசனத்தில் அவனை பேசுகிறார். ஜெபிக்கிறவனாய் இருந்தா கர்த்தர் கொலைப்படும் போது நீ இன்னொரு தேசத்துக்கு நீ போகும்போது கர்த்தர் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை ஆசீர்வதிப்பான். கர்த்தருக்கு உனக்கும் சம்மதம் இல்லாதனால நாம அலைந்து திரிகிறோம். கர்த்தரோடு இருந்தா ஆண்டவர் நம்மளை அலைந்து திரிய விட மாட்டான். பேசுவார். என்னப்பா, என்ன நீங்க உன் பொண்டாட்டி பேசிட்டு இருக்கீங்க? எகிப்து போலான்னு பாக்குறீங்களா? ஆனா எகிப்து போனா என்ன நடக்க தெரியுமா? ஏசாயா புத்தகம் 31:1 வாசி. பிரைஸ் அல்லாஹ். ஏசாயா புத்தகம் 31:1 வாசி. என்ன நடக்கும் தெரியுமா? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காமலோ கர்த்தரை தேடாமலோ எகிப்துல போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்களும் குதிரைகளும் அந்த தேசத்தில் அநேகமா இருப்பதினால் அவர்களை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளா இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன? ஐயோ ஐயோ ஐயோ.
எகிப்து போக கூடாதுன்னு அங்க சொல்றாரு. மனுஷனை நம்பி போவதுன்னு சொல்றாரு, உறவுகளை நம்பி போவதுன்னு சொல்றாரு, சொந்த பந்தத்தை நம்பி போவதுன்னு சொல்றாரு. சீர்கட்டு போயிடுவேன். நான் சொல்ல பைபிள் சொல்லுது, தூங்காத, உறங்கி விடாத, சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். நைட்டு பிள்ளை ஜோம் பண்ணியா? உறங்கி விடுற, உறங்காத, சத்தியத்தை கேளு, சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். இதெல்லாம் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு என்னவா? ஐயோ. ஆனா அந்த ஐயோ வரக்கூடாதுன்னா எகிப்து போனேன். ஈசாக்க கர்த்தர் தடுக்கிற, நீ ஏன் புள்ள கீழ்படுகிறவன், நான் உன்னை ஆசிரிக்க போறேன், நான் சொல்றது உன்னை கேளுன்னு பேசுறாரு. என்ன பேசுறாரு? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி, நீ எகிப்துக்கு போகாத தம்பி, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து ஒரு தகவலை ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை கரங்களை கர்த்தர் மகிமைப்படுத்து. நிறைவேற்றுகிற தேவன் ஆணைகளை நிறைவேற்றுவான். கவர்மெண்ட் என்ன ஆணையை நிறைவேற்றுதோ நிறைவேற்றியோ கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆணையை ஆணையிட்டான நிறைவேற்றுவான், உடன்படிக்கை நிறைவேற்றுவான், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவான். அடங்கியிரு. ஆண்டவர் நேசிக்கிற புத்திரனை தரிசனத்துல சொல்றாரு பாருங்க, உன் தகப்பனாகிய தேவன், நீ ஏன் எகிப்துக்கு போற? சின்ன பட போறியா, சிறுபாசனிக்க போறியா? இங்க இரு, இந்த தேசத்துல உன் ஆசீர்வதிப்பேன். இடவிடாமல் ஒரு தேவனாகிய கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறாரா? எஸ், என்னை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார், என்னை செழிப்பாக்க வல்லவரா இருக்கிறார், என்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார், என்னை நீதிமானாக்க வல்லவரா இருக்கிறார், என்னை தானியத்தினாலும் எண்ணெயினாலும் ஆட்டு கிடாக்களினாலும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆம், ஆமென். அவருக்குள்ள ஆமென் என்று உறுதி இருக்கிறது, உண்மை இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம, அவரோட நம்ம நெருங்கி இல்லாம, வேதம் வாசிக்காம, ஜெபிக்காம, பெண்டை காணும், துணையை காணும், அதை காணும், இதை காணும், வறுமையும் வேதனையும் துக்கமும் துயரமும், 2 நாள் பசி தாங்க மாட்டேன், 1 வாரம் பசியை தாங்க மாட்டேன், 10 நாள் பசியை தாங்க மாட்டேன். சோமன்னு சிங்கத்தின் வாயை கட்டினவரு உன் வாயை திறக்க மாட்டாரு. சோதிக்க சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. என் பையனை தொட்டு கொண்டு போடுவேன், அதே நேரத்தில் உன்னை என்னையும் பேசிக்காத விட்டுருவாரா? பிராக்டிக்கா செஞ்சீங்க, நெகட்டிவா செஞ்சுக்காதீங்க. பூமியில ஒண்ணும் கிடைக்காது. பாசிட்டிவா போங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பெரியவன். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த தேசத்துக்கு போகணும்னு சொன்னாரு ஆபிரகாமே. உன் வீட்டையும் தகப்பனையும் சொந்தத்தையும் பந்தத்தையும் விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போனாரு. நீ இந்த தேசத்துக்கு போன்னு சொன்னாரா? நான் காட்டும் தேசத்துக்கு போனேன். அவன் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு புறப்பட்டு போறான், கொண்டாடியை கூட்டுக்கிட்டு. இந்த தேசத்துக்கு போன்னு சொல்ல, நான் காட்டும் தேசத்துக்கு போனாரு. அவ்வளவுதான். அந்த நாட்டை ஆண்டவர் தான் காட்டினார். அவன் அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை, அதான் உறுதி. அவர் சொல்லாத ஒரு கட்டையில எனக்கு அன்பானது, ஒரு கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சீயோன் பர்வதத்தை போல என்னைக்கும் எப்படி இருப்பாங்க? அசையாமல் இருப்பார்கள். சகோதரனே, சகோதரியே, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டின பிரசன்னம் வேறு. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறான், எல்லா விஷயத்திலும் நம்மளை பாதுகாக்கிறான். இந்த உலகத்தில் வருகிற நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான், மரணத்தில் நம்மளை பாதுகாக்கிறான், பஞ்சத்தில் நம்மளை பாதுகாக்கிறான், தாகத்தில் நம்மளை பாதுகாக்கிறான். பாதுகாப்பு என்னன்னா உங்களுக்கு தெரியுமா? போய் படுத்து பாரு ஆஸ்பத்திரியில 10 நாள், பயம் வந்து சீக்கிரம் செத்து போவேன். ஆண்டவர் ஒண்ணு என்னையும் அப்படி இல்லாம வச்சிருக்கிறார் தெரியுமா? காரணம் என்ன? இரவு பகலும் ஜெபிக்கிற, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறியா? மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறியா? மற்றவர்களுக்காக அழுறியா? மற்றவர்களை நம்பி அவர்கள் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, ஆண்டவரை அவர்களை காப்பாட சொல்லி ஜெபிக்கிறியா? போய் பாரு, நொந்து நூலாயிடுவேன். அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள உன அழகாய் போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை எப்படி பாதுகாக்க நம்மளுக்கு தெரியுங்களா?
கண் இமையை போல பாதுகாக்கிறார், கண்ணு கருத்துமாய் காப்பாற்றுறார், கண்மணி போல பாதுகாக்கிறார். அவர் பாதுகாப்ப ஒரு நிமிஷம் நீ உணர்றியா? உணர்ந்து மாறு. உலகத்துல ஒரு தேவனை போல ஒரு தேவனே இல்லை என்பதை நீ அறிவாய். ஒரு தேவனை போல ஒரு தேவன் இல்லை என்பதுதான். ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்தா ஜனங்க படுகிற அவதியை பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. நாம் பாதம் தேயாத நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார், உன் பாதம் தேயவில்லை, உன் செருப்பு தேயவில்லை, உன் சட்டை பழுதாய் போகவில்லை. கர்த்தர் சொன்னது எவ்வளவு உண்மை தெரியுமா? அது நம்ம வாழ்க்கையில தெரியுது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை அப்படியா விதமாய் நம்மளை பாதுகாக்கிறார். மேல உள்ளதை யோசிக்காத, நமக்கு கீழே உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க அதை யோசி. ஒரு வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவார். இடைவிடாமல் தேவனை நீ ஆராதனை செய்வார். இந்த வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. என்னாகமத்தின் புத்தகத்துல ஒரு வார்த்தை இப்படி சொல்லுது. 10:34, 31, 29 தலைகளை தான் நீங்க வாசிக்கணும். 34 வாசிங்க. என்னாகமம் 10 34 வாசி. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகும்போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. உஷ்ணவனை சேதப்படுத்தாது. தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்பு உஷ்ணவனை உன்னை பாதுகாக்கும், உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊருக்கு போயிருந்தேன். நம்ம ஆயங்குடிக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். பாண்டிய கண்ணை பார்த்து கொண்டாரு. உன் கண்ணு என்ன உங்களுக்கு சவுந்துட்டு? ஆண்டவரே சூடு ஓவராச்சா, பஸ்ல வந்தால ஆண்டவரே அவர் பார்த்துட்டாரு கண்ணு. அவரு சொல்லி வாய முடியல. ரூத்து சொன்னது, ஆனா கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிடுங்க. ஆண்டவர் உடனே எனக்கு வெளிப்படுத்தினான். நான் மூஞ்சை கழுவிதான் அந்த கண்ணு சவுந்தத்துக்கு போயிருக்கும். மூஞ்சை கவனம் போயிருக்கு. அந்த அந்த சோப்பு போயிடுச்சு. பாண்டியனை கேட்டா, அப்படின்னா உங்க கண்ணெல்லாம் சவுந்து இருக்குது. நான் உடனே துக்கப்பட்டேன். இல்லையா, அப்படி ஒன்றும் இல்லையா பாண்டி, நல்லா தானே இருக்கு. ஒருவேளை பிரயாணத்துல அப்படி வந்திருப்பேன். அதான் ஆண்டவர் சொன்னார், உடனே நம்ம ஊர் பயணம் போகும்போது போய் என்ன பண்ணோம்? கால் கையை முகத்தை கழுவிட்டோம். அப்பதான் நம்ம முக ஷேப்பு மாறிடும். நம்ம கீழ்படியதில்லை. சில நேரத்தோட சோழில் உட்காந்துருவோம். உடனே ரூத்து சொன்னது, ஆனா வாங்க. அவர் சொல்லி வாய முடியல. 2 நிமிஷத்துல வாங்கினேன். கொஞ்சம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் கழுவுங்க, கால் கையெல்லாம் கொஞ்சம் கழுவுங்க. சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம மந்த புத்தியை கரெக்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் அந்த காலத்துல அப்படி வச்சிருந்தாங்க பாருங்க. வீட்டுக்குள்ள போனா கால் கையை கழுவிட்டு மூஞ்சை கழுவிட்டாங்க போனோம். அது ஒரு சுத்திகரிப்பை காட்டுகிறது. அப்பொழுது நம்ம முகம் பெருசு ஆயிடும். நீ உபவாசம் இருக்கும்போது உன் முகத்தை கழுவி உன் தலைய எண்ணெய் பூசினா முகம் பெருசா இருக்கும். யாருக்கும் தெரியாது நீ உபவாசம் இருக்குது, நான் பட்டினியா இருக்கிறேன், நான் ஸ்தோத்திரம் பண்றது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு சுத்திகரிப்பு கர்த்தர் வச்சிருக்கிறாரா? ஒன்னும் தெரியல நமக்கு. ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். எவ்வளவு சுத்திகரிப்பு இருக்குது, எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்குது, எவ்வளவு ஆராதனை இருக்குது, எவ்வளவு மகிமை இருக்குது, கனம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது. கர்த்தர் நம்ம உங்களை பெயரை பெருமைப்பட்ட வல்லவரா இருப்பதெல்லாம் நமக்கு தெரியதில்லை. அதையிலோ ஏன்னா நம்ம அதெல்லாம் தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்வதில்லை. முன்னாடியாய் அதை பார்ப்பதில்லை. பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். மேக ஸ்தம்பம் எங்க இருந்தது? அவங்க மேல் தங்கி இருந்தது. 31 வாசிங்க. அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்திலே நாங்கள் பாலைவனமும் இடங்களை நீர் அறிந்திருக்கிறபடியால் எங்களுக்கு எப்படி இருப்ப? நீ கண்களை போல. அதான் மாமனார் விட்டு போகிறேன், நான் போயிடப்பா, நான் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்றான். ஆனா மாமனார அவன் மகிமைப்படுத்தி பேசுகிறான். மாமனார பார்த்து சொல்றான், நீ எங்களோட இரும், நாங்க இந்த இடத்துல பாலை இறங்க போறோம், நீ எங்களுக்கு எப்படி இருப்ப? எங்க கண்களை போல இருப்ப. நேசம் பார்க்கும். அப்ப மாமனார் அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருப்பான் பாருங்க. எங்களோட இரும் சொல்றான்.
எங்க கண்களை போல இருப்ப, கண்ணை எப்படி நாங்க பாதுகாத்துக்கிறோமோ அதே போல உங்களை நாங்க பாதுகாப்போம் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரன் ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தலைவன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூடவா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பிரைஸ் எல்லாம் அது சொல்றான், எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நல்ல பூமியில நாங்க தங்க போகிறோம், நல்ல உணவை சாப்பிட போகிறோம், கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு எந்த தீங்கு வராது என்பதை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தைகளை நான் சொல்லித்துக் கொள்ள போகிறேன் என்று நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த நன்மைகளையும் கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறதை நீ பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. ஆண்டவர் பாதத்துல 1 மணி நேரம் உட்கார முடியாது, 2 மணி நேரம் உட்கார முடியாது, 10 நிமிஷம் உட்கார முடியாது. ஆண்டவர் பாதத்துல பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். 10 நிமிஷம் உட்கார முடியாது, 20 நிமிஷம் உட்கார முடியாது. ஆனா கர்த்தரோட உன்னோடு இருந்தா 2 நாளில, 3 நாளில, 5 நாளில நீ உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்பாய். ஆதி சபையில 2 நாள் 3 நாள் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்பாங்க. நம்மளால் இன்னைக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் நம்மளால் உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கல. காரணம் என்ன? காரணம் என்ன? அல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன் முன்னாடி. எபேசியர் புத்தகம் 4 புதிய ஏற்பாடு 6-5 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். எபேசியர் புத்தகம் 4 அதிகாரம் 4 வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் ஒரே தேவன், பிதாவும் உண்டு, அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்க எல்லாருக்குள்ள இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டான், உங்களை பாதுகாக்கிறார். எல்லாருக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார், குழந்தைகளுக்குள்ள இருக்கிறார், உன் வீட்டில் இருக்கிற அந்நியக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. 5 சொல்றாரு பாருங்க, ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, உறுதி. அப்படி இருந்தாதான் 6வதுல வாசித்து உனக்கு கிட்டும். ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம் இல்லனா அது நமக்கு கிட்டாது. அதுதான் 4:1 சொல்றேன். 4:1 மேல ஆதலால் இதெல்லாம் இருக்குது, உனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், உன்னை காப்பாற்றுகிறார். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஞானஸ்நானம். ஆதலால் உங்கள் நிமித்தம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம், கர்த்தருடைய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அழைக்கப்பட்ட அழைப்பிலே சரியா இருந்தா போதும், ஒன்றும் குறைபடாது. சரியா இருந்தா போதும், மீதம் இருக்கும். சரியா இருந்தா போதும், நலம் இருக்கும். சரியா இருந்தா போதும், அலைய மாட்டேன். சரியா இருந்தா போதும், உட்கார்ந்திருந்து கர்த்தர் யார் என்பதை நீ பார்ப்ப. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கர்த்தருடைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தி அளவடி நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானோ வந்தாய் நடந்து போதும், நடந்து பாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் உன் கையிலே கொடுப்பார். அதுதான் கலாத்தியர் 2:20 சொல்றார். கலாத்தியர் 2:20 தெளிவா வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 2:20 சொல்றான், கிறிஸ்துவுடனே கூட சிலுவை அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், எனக்குள்ள என்னை காப்பாற்றுகிறான். வேதவசனம் சொல்வது பாருங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல எப்படி இருப்பாங்க? நிலைத்திருப்பாங்க. ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, ஒன்றை குறித்தும் அழமாட்டாங்க, கண்ணி சிந்த மாட்டாங்க. கர்த்தரை நடத்துவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். நான் சொல்றாரு,
கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை நம்பி, என் கையின் பிரயாசத்தை நம்பி, என் வேலையை நம்பி நான் பிழைத்திருந்தேன். இதெல்லாம் என்னை விட்டு ஓடிடும். விசுவாசம் மட்டும் என்னை நடத்தும், என்னை போஷிக்கும், என்னை மகிமைப்படுத்தி, என்னை பணப்படுத்தும், என்னை பெரியவனாக்கும், என்னை அமர வைக்கும், புசிக்க வைக்கும், நீடித்த நாட்களாய் நினைக்க வைக்கும். 20 தான் சொல்லுது, நான் சொல்லல. மறுபடியும் வாசிங்க. 20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதுதான் மகிமை. ஓ, கர்த்தர் நம்மளை காக்கிறவரா இருக்கிறார், பாதுகாக்கிறவர். ஆண்டவரை பாதுகாக்கிறதாங்க நீங்க நம்ம எவ்வளவு புயல் காத்து அது இது நம்ம புண்ணுல வந்துட்டு இருக்கு, நம்ம நினைத்திருக்கிற காரணம் என்ன? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறான். இந்த வசனத்துல நீங்க கை கொள்ளணுங்க. அதுதான் தேவ கிருபை. 2 கொரிந்தியர் 6:16-17 2 கொரிந்தியர் அப்படியே எடுங்க, அப்படியே எடுங்க, அப்படியே போடுங்க. மேல வாங்க, கீழே இருந்து மேல வாங்க. ஆனபடி நாம் உலகத்தில் நடுவிலிருந்து புறப்படு சொல்றாரு. எனக்கு அன்பானவளே, அன்பானவனே, வேதம் சொல்லுது. என்ன சொல்றாரு? ஆனபடினால் 6:16 வாசி. 16 தேவனுடைய ஆலயத்துக்கும் உக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய அப்புறம் என்ன பயம்? நமக்கு என்ன வரப்போகுது? நம்ம அசையாத சீயோன் பர்வதங்களுக்கு. ஏன்னா யாரு குடியிருக்கிறது உன்னோடு? கர்த்தர். யார் உன்னோடு வாசம் பண்றா? கர்த்தர். யார் உன்னோடு இருக்கிறார்? கர்த்தர். யார் உன்னை நடத்துகிறார்? கர்த்தர். யார் உன்னை போஷிக்கிறார்? கர்த்தர். யார் உன் பொருளாதாரத்தை உனக்கு வாய்க்கப்படுகிறார்? கர்த்தர். யார் உன் வீட்டை கட்டுகிறார்? கர்த்தர். யார் உனக்கு நித்தை அளிக்கிறார்? கர்த்தர். நான் சொல்லிட்டே போவேன். எனக்கு வாய் வலிக்காது, தொண்டை வலிக்காது. ஏன்னா தொண்டை வாய் கொடுத்தவர் அவர். அவர் பேசிட்டு இருக்கிறார், நான் பேசல. எனக்குள்ள அவர் இருக்கிறார், அவர் பேசுகிறார். என் வாய் அவரு வாங்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் சோர்ந்து போவதில்லை, அதனால நான் வெட்கப்படுவதில்லை, அதனால் நான் துக்கப்படுவதில்லை. அவர் துக்கப்படுவார். நீ கர்த்தருடைய கிருபைக்குள்ள இருந்த அவர் துக்கப்படுவார் உனக்காக என்றுதான் வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. 17 ஆண்களினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல இதையும் போட்டு கையை காலை போட்டு குழப்பி மற்ற வஸ்திரத்தை நீ போடக்கூடாது. அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், முந்திரி பருப்பா இருக்கலாம், கடலை பருப்பா இருக்கலாம். எந்த பருப்பா இருந்தாலும் வேக வச்சுதான் சாப்பிடணும். பச்சையா சாப்பிட்டா பேதி ஆயிடும். புரியுதுங்களா? இன்னொரு வஸ்திரத்தை போய் நீ அணியக்கூடாது. உன் அக்காவா இருக்கலாம், உன் அம்மாவா இருக்கலாம், உன் தங்கையா இருக்கலாம், உன் தங்கச்சியா இருக்கலாம், உன் அண்ணாவா இருக்கலாம். நீ உடுத்தி கொண்டு போது மறு வஸ்திரம் எடுத்துட்டு போகணும் எங்க போனாலும். ஏன்னா வஸ்திரத்துல கரைப்பட்டுறக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியுமா அவனுக்கு? பிரைஸ் அல்லாஹ். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு போனாலும் உனக்குரியதை என்ன பண்ணிடணும்? அதான் இயேசு சொன்னார், நீ மறு வஸ்திரம் எடுத்துட்டு போகாத, உன் வஸ்திரத்தை கொண்டு
நான் அநேகருக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப மேன்மையானது, ரொம்ப உயர்வானது, ரொம்ப வசதியானது. அதே நீ நம்பிடக்கூடாது. நீ உன் நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மீது தான் இருக்கணும். அப்பதான் நீ நினையாத ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு காண்பிப்பார். 13:5 வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்துல 5, கடைசி அதிகாரத்துல 5 வாசி. ஓ, விசுவாசம் உள்ளவர்களோ, நீ பாரு, நான் சொல்லல. ஹலோ ஜாய்ஸ், என்ன பேசிக்கிறீங்க? அம்மா கொல்லப்பட தள்ளு. நான் சத்தியத்தை பேசிக்கிறேன், நீங்க பேசுங்க. ஹலோ, கொஞ்சம் விழித்திருங்க. முதல் வாரம் தானே. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை அக்னிமயமாய் உங்கள் மத்தியில் உலாவி இருக்கிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? அக்னிமயமாய் உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் அநேக நேரங்களில் உணராதவர்களா இருக்கிறபடினால தான் சில நேரத்தில் அடிபட்டுறோம். உணர்ந்தவர்களா இருந்தா நாம் அடிபட மாட்டோம். சொல்றாரு பாருங்க, 5வது வார்த்தை சொன்னீங்கள், விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லைன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க செபிக்கிறவங்களா செபிக்காதவங்களா, நீங்க வேதம் வாசிக்கலாம் வேதம் வாசிக்காதவங்களா என்பதை நீங்கள் அறிவீங்க. நீங்களும் அறிந்து வைக்கப்படுவீங்க. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்பதனாலதான் நான் இரவு முழுவதும் அதை கண்டுபிடிச்சு செபித்து 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 அவர் பாதத்துல கெஞ்சி மன்றாடி அதோட நான் பிரசங்கம் பண்ணணும். என் பிள்ளைகளுக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களே சொல்லிட்டு பாருங்க, உங்களை நீங்களே பாருங்க, பரிசித்து பாருங்க. நீங்க பரிசைக்கு நல்லா படிச்சிருக்கிறேன், நல்லா எழுதுவேன், 100 மார்க் எடுப்பது உனக்கு தெரியும். நான் நல்லா படிச்சுட்டேன், நான் நிச்சயமா எக்ஸாம்ல போய் என்ன பண்ணுவேன், நான் உட்கார்ந்து பாஸ் பண்ணுவேன். அந்த தைரியம், அந்த தகுதி, அந்த வேலை எனக்கு இருக்கு. அதெல்லாம் கீழ் வசனத்தை சொல்லியிருக்கிறார். இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறிவீர்கள். ஐயோ, என்னால் எழுத முடியாது, நான் படிக்கல, நான் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஒருத்தர் பார்த்தானா, ஒரு சிஸ்டர், அந்த டீச்சர் இப்படி இப்படி போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன், செய்தியில சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்களாம். அவன் ஏற்கனவே படிக்கல, ஒன்றும் பயில, உலகத்துக்கு வாழ்வனா இருந்தான். எல்லாரும் பேப்பரை கொடுத்தாங்களாம். அவன் என்ன பண்ண, உள்ளே என்று சொல்லி கேட்டாராம். உள்ளே, நானும் பரிசைக்கு வந்தேன், உள்ளே என்று சொல்லி கோடு போட்டு கையில போட்டு கீழே கொடுத்துட்டாராம். பார்த்தாங்கன்னா உள்ளே. நீசல சொன்னாங்க, பரிசைக்கு அவன் படித்திருந்தா என்ன பண்ணுவான், வாத்தியார் முகத்தையும் பார்க்க மாட்டான், நடையும் பார்க்க மாட்டான், அவன் வேலையை அவன் பார்ப்பான். அல்லேலூயா. அவன் படிக்காததுனால உள்ளே வந்தேன், உட்கார்ந்தேன், அவ்வளவுதான். பேப்பரை உள்ளே சொல்லி கொடுத்து போயிட்டே இருக்கான். அப்போ நான் பரீட்சைக்கு தகுதியா இருக்கிறேன் என்பதை நீங்களே அறிவீர்கள். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 8:31 சொல்றார். ரோமர் 8:31 சீக்கிரம் வாசிங்க, படிச்சு. ஹல்லேலூயா. ரோமர் 8:31. இவைகள் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை குறித்து என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய நடத்துமை குறித்து என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய போஷிப்பை குறித்து என்ன சொல்லுவோம்? இந்த பூமியில கர்த்தர் நம்மை பிறக்க வைத்தாரே, அதை குறித்து நம்மை வளர்க்க வைத்தாரே, நம்மை நடத்துகிறாரே, இவைகளை குறித்து நீ நானும் என்ன சொல்லுவோம் என்று பைபிள் சொல்லுது. வாசிங்க, கேட்பாங்க. இவைகளெல்லாம் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இல்லாவிட்டால் இருந்தால் இதாங்க. இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் நாம் குரோதமா இருப்பவன் இருக்கிறாரா இல்லையா? நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் சோதி தெரியணும்.
எனக்கு ஏன் பாடுகள் கஷ்டங்கள் வருது? கர்த்தரோடு இருக்கிறாரா இல்லையா? ஏன் தடுமாறேன்? என் உலகம் சுத்துறேன், என் ஊரை சுத்துறேன், என் தேசத்தை சுத்துறேன், கர்த்தரோடு இருக்கிறாரா இல்லையா? நான் ஏன் ஃபெயில் ஆயிட்டேன், பாஸ் ஆயிட்டேன், ஏன் இதுவரையில பாஸ் ஆகாம இருக்கிறேன்? ஹலோ, நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் சோதிக்கணும், நீங்க தான் அறியணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இங்க அழகா சொல்லுது பாருங்களேன். என்ன சொல்லுதுங்க? 31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நமக்கு உதவியாக இருப்பவன் தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரா இல்லையா? போய் ஜெபம் பண்ணி இன்னும் ஆண்டவருடைய அன்பை இன்னும் பாருங்க. யாத்திராகமம் 13 20 22 22 3 வசனம் வாசிங்க. பழைய ஏற்பாடு திருப்புங்க, யாத்திராகமம் வாங்க, 13வது அதிகாரத்தை எடுங்க, 21 வாசிங்க, 22 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே உங்களை எண்ணி வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே உங்களை எண்ணி நடத்த அவர்களுக்கு இரவிலே வெளிச்சத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஜனங்களை விட்டு அப்ப கர்த்தரை விட்டு விலகி போவாரோ விலகி போக மாட்டாரா? விலக மாட்டான். என்னை விட்டு விலகி போக மாட்டார். என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், நடத்துகிறார், யோசிக்கிறார், என் தேவைகள் அனைத்தும் கொடுப்பார், என்ன தேவை அவைகளை சந்திப்பார். அதினதின் காலத்துல என்ன வேண்டுமோ அவைகள் எல்லாம் எனக்கு கொடுத்து என்னை வெட்கப்படுத்தாதபடி என்னை நடத்துவார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படுத்தாதபடி அவரை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை யாத்திராகமம் 14 19 20 வாசி. அடுத்த புஸ்தகம் தான் 19 20. அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாய் நடந்த தேவ தூதனானவர் விலகி எப்படி எழுதியிருக்க பாருங்க. என்ன எழுதியிருக்கு? எழுத புஸ்தகத்தை சீக்கிரமா தரங்க. 14 19 யாத்திராகமம் 14 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தான். அவர்களுக்கு முன்னாக இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னால் நின்றது. பாருங்க, உனக்கு என்ன குறைப்படும் போது அக்கினி ஸ்தம்பத்தை பின்னாடி தருவார். உனக்கு மேக ஸ்தம்பம் முன்னாடி வேணுமா? முன்னாடி வந்துடுவார். உனக்கு பின்னாடி நிற்கணுமா? பின்னாடி பாதுகாப்பா இருப்பார். உனக்கு முன்னாடி பாதுகாப்பா இருக்கணுமா? முன்னாடி இருப்பார். ஆவியானவருக்கு செவி கொடுங்க, உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் விரோதமாய் நம்ம எதை செஞ்சிடக்கூடாது. மேக ஸ்தம்பம் முன்னாடி, அக்கினி ஸ்தம்பம் பின்னாடி, அக்கினி ஸ்தம்பம் முன்னாடி, மேக ஸ்தம்பமும் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை அப்பப்போ கொடுப்பாங்க. நான் சொல்ல வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? மறுபடியும் அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னால நின்றது. அடுத்த வசனம், அது எகிப்தின் சேனை இஸ்ரவேலின் சேனையும் யாவரும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்த பாரமா இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? அவன் எகிப்து சேனை இஸ்ரவேல் என்ன பண்ணிருக்கான்? தொலைச்சி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சம் மேகம், வெளிச்சம் மேகம். அப்போ இஸ்ரவேல் என்ன, எகிப்து என்ன நினைச்சானா? ஏதோ அந்த காலம், ஏதோ ஒரு மேகம் நம்ம கண்ணுல தெரியுது என்று கத்த மேகத்தினாலும் அக்னியினாலும் அந்த சேனையினாலும் அந்த எகிப்துடைய கண்கள் என்ன பண்ணாரா? மறைத்து போட்டார். அப்ப இஸ்ரவேலர் அவங்களால என்ன பண்ண முடியல? தொட முடியல, பின்தொடர முடியல, அவர்களை வெல்ல முடியல. கிறிஸ்தவனே உன்னை யாரும் வெல்ல முடியாது. நீ உண்மையா இருந்தா, கர்த்தரை பின்பற்றினா,
இடைவிடாம ஜெபம் பண்ணினான். கர்த்தரை நீ பற்றி கொண்டா, மற்றவர்களை புறம் கூறாத, மற்றவர்களை அசட்டை பண்ணாத, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அன்பு காட்டி கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில நீ மகிமையா இருந்தா ஆண்டவர் உனக்கு சேனையா இருப்பார். உனக்கு ஒன்றும் குறைபடுவதில்லை. இல்லை என்றால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்ன சொல்றது? கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சீயோனை பர்வதத்தை போல அசையாமல் எப்படி இருப்பாங்க? வேற வசனம் அனைத்தாவங்களை புதிக்கிறதுங்க. கர்த்தர் உன்னையும் என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தலைப்பில தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தான் உன்னை கட்டணும், கர்த்தர் தான் உன்னை ஆஸ்வதி, கர்த்தர் தான் உன்னை உன் போக்குவரத்தையும் அவர் இது முதல் என்றைக்கும் காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சில நேரத்தில் கர்த்தரை மறந்துடுறோம். மனுஷன் பேசி செவி கொடுத்துறோம். பலபலப்பு கண்டு நம்பிடுறோம். பலபலப்பு ஒரு நாள் வெளுத்து போயிடும், வெள்ளையாய். என்னதான் சாயம் ஊற்றினாலும் ஏறாது. ஏன்னா வெளுத்து போனது ஒரு நாளும் சாயத்துல வெளுத்து போனது தான். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்காததுனால, கர்த்தரை தேடாததுனால, கர்த்தரை உணாததுனால, அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்பாததுனால, அவர் அனைத்து அழைப்பிலே நிலைத்து இருக்காததுனால, கண்டது மீனும் கவர்ச்சியானது மீனும் வாய வைக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை வாந்தி பண்ணி போடுவாராம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. எப்படி போடுவாரு? வாந்தி பண்ணி போடுவார். அடுத்த அவருடைய எப்படி இருப்பான்? அது உங்களுக்கு அடையாளத்து காட்டல. அல்லேலூயா. எனக்கு கடவுள் நம்மளா தேவனுடைய பிள்ளைகள், நம் கர்த்தருடைய குழந்தைகள். நம்ம பிள்ளைகள் சொல்றதில்ல, நீங்கள் யார் என்னுடைய குழந்தைகள் என்று கர்த்தர் சொல்றார். எல்லாம் கர்த்தருடைய குழந்தைகள். அப்ப இந்த வேத வசனம் சங்கீதம் 125:1 என்ன சொல்லுது? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். உன்னை ஒன்றும் அசையாத மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தெல்லாம் ஒன்று சொல்றது, கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டி உன்னோடு இருக்கிறவர் அதிகம், உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த தலைப்பிலே தான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை வசனங்கள் நீங்கள் கை கொள்வீர்களானால் உங்களை எதிர்த்து நிற்பவன் யாரும் கிடையாது. எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.